எதிர்காலத்தில் வரப்போகின்ற கணவன் எப்படி இருப்பான், எதிர்காலத்தில் மனைவி எதை எதிர்பார்ப்பாள் என்கின்றதை இளைஞர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிற்கு ஒரு காதல் என்கின்ற ஒரு பெண்ணை பொம்மை மாதிரி கொடுத்து, ஒரு ஆம்பளையை பொம்மை மாதிரி கொடுத்து எதையாவது ஒன்று பண்ணுவார். தேவையில்லாத ஃப்ரெண்டு வருவார், தேவையில்லாத நட்பு வரும், தேவையில்லாத கெட்ட பேர் வரும், தேவையில்லாத அறிமுகம் கிடைக்கும். இது எல்லாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகிறது. இது அப்படியே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போன வருஷம் நடந்தது, அவ்வளோதான். அப்போ ஜென்மச்சனி நடக்கும் பொழுது ஜென்மச்சனியில் வேலை என்பது எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம். உத்தியோகம் புருஷ லட்சணம். இன்றைக்கி உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லை, உத்தியோகம் பெண்ணோட லட்சணம்னு வந்துருச்சு. ஒரு பெண்ணுக்கு கூட இன்றைக்கி வேலையை தானே எதிர்பார்க்குறோம். வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. சொந்த தொழில் செய்யவே வேண்டாம். ஒரு 40% இளைஞர்களுக்கு பெரிய அளவில் வேலை சரியாக இல்லை. ஒரு நல்ல வேலை கிடைச்சது, போயிடுச்சு. வேலை கிடைக்கிது, சம்பளம் கொடுக்க மாட்டேன்றான். வேலையில் இப்படி இருக்குது, நான் வேலை செய்கிறேன், நான் மட்டும்தான் வேலை செய்கிறேன், மற்றவங்க வேலை செய்யலை. இந்த மாதிரியான அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப ஏமாற்றங்கள் இருக்கக்கூடியது இளைஞர்களுக்கு மட்டும். (2026) தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் காத்துட்டு இருக்கு சார்? சுமாராக தான் இருக்கும். நல்ல பலன்கள்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? 12 ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகான்லாம் சொல்ல முடியாது. எந்த ராசிக்கு எப்படி இருக்கோ அதை ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். 2 பிரிவாக பிரிப்பேன். 45-50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த பாதிப்புகளும் இருக்காது. அவர்களுக்கு கொஞ்சம் கடன் வரும், ஆனால் சொத்து சேர்க்கை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க போகிறீங்க. 40-45 வயசுக்கு மேலே சொத்து சேர்க்கை இருக்கும். வீடே சில பேருக்கு அமையும், வாகனம் அமையும். வீடு அமையும் போது கமிட்மெண்ட் வந்துடும்ல. 1 லட்ச ரூபா சம்பாரிச்சே ஆகணும். அப்போ தான் 50,000 ரூபா வட்டி கட்ட முடியும். அதாவது அது என்னது, அந்த இஎம்ஐ கட்ட முடியும். அப்போ ஒரு கமிட்மெண்ட் வந்துடுது. கடன் இல்லாமல் இருந்தால் வீட்டுக்குள்ளே படுத்துட்டு நாளைக்கு கூட வேலைக்கு போகலான்னு நினைப்பீங்க. கடன் இருந்தால் வேலை போயிடுமென்ட்டு உடனே எந்திரிச்சு போக சொல்லும்ல. அந்த மாதிரி கமிட்மெண்ட்டில் 45 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மாட்டுவீங்க. ஆனால் அது நல்ல கமிட்மெண்ட்டாக இருக்கும். ஆமாம், குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியும், குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும். செலவுகள் இருக்கும், சேமிப்பு கரையும், நல்ல விதமாக கரையும். ஏற்கனவே ஒரு 10 வருஷமாக சேர்த்து வச்சுருக்கிறத ஒரு சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, பெண் குழந்தைக்கு ஏதாவது செய்கிறது. அடாடா தங்கம் இப்படி ஆகிப்போச்சே, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பணமாக வச்சுருந்ததை விட தங்கத்தை வாங்கி போட்டிருக்கலாம். இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இதெல்லாம் 40-45 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு. இளைஞர்களுக்கு, குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் ஒன்றும் நல்லா சொல்ல மாட்டேன், உண்மையை தான் சொல்லுவேன். அதிகமாக ஜோசியம் பார்க்க வர்றவங்க இந்த வருஷம்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. வரப்போகிற தமிழ் புத்தாண்டில் ரேவதி நட்சத்திரக்காரங்க வருவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரன் ஒரே ஒரு பிடிக்காத ஒன்று இளைஞர்களுக்கு சொல்லிடுறேன், லவ் எல்லாம் பண்ணிடாதீங்கப்பா. வார்னிங் கொடுக்குறீங்களே சார்? ஆமாம், எப்படி வரும்ன்றது என்ன மாதிரி ஜோதிடர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சாபம் கொடுக்கல, வார்னிங் தான் கொடுக்குறேன். சரியான வார்த்தை தான். நானே லவ் பண்ணவன் தான். நானும் ஜென்மச்சனியில் எப்படி இருந்திருப்பேன்? நான் மட்டும் என்ன சின்ன பெண்ணாக இருக்கும்போது எனக்கும் ஜென்மச்சனி நடந்திருக்கும்ல. நானும் ஒரு ஆண் தானே. ஒரு பெண்ணை புரிய வைப்பது ஜென்மச்சனி ஜென்ம நட்சத்திரத்தில் போகும் பொழுது தான். எல்லாருமே இதுக்கு விதிவிலக்கில்லை. ஆக என்ன, ஆனால் ஒன்று, நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. எதிர்காலத்தில் வரப்போகின்ற கணவன் எப்படி இருப்பான், எதிர்காலத்தில் மனைவி எதை எதிர்பார்ப்பாள் என்கின்றதை இளைஞர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிற்கு ஒரு காதல் என்கின்ற ஒரு பெண்ணை பொம்மை மாதிரி கொடுத்து, ஒரு ஆம்பளையை பொம்மை மாதிரி கொடுத்து எதையாவது ஒன்று பண்ணுவார் சனி. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் போன வருஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. இல்லைங்க நான் ரொம்ப டாப்பாக இருந்தேன் அப்படின்னு யாரும் இங்கே சொல்ல முடியாது. இளைஞர்களை சொல்கிறேன். காசு பணத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடந்துறதில்ல. சாப்பாடு துணிமணிக்கு கஷ்டப்படுவாங்கன்னு நான் சொல்லலை. மன அழுத்தம் இருக்கும், தேவையற்ற விஷயங்கள் இருக்கும், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு. இதனால் அந்த பழக்கம் வந்து விட்டதற்கு பிறகு சமூகத்தில் ஒரு மாதிரியான மரியாதை குறைவுகள். அடாடா இதை போய் இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு 2 வருஷம் கழித்து இது நமக்கு தேவையான விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை. கூடா நட்பு கேடாய் முடியும்னு ஒரு நல்ல தமிழ் பழமொழி இருக்கா? அதெல்லாம் ஜென்மச்சனியில் தான் நடக்கும். தேவையில்லாத ஃப்ரெண்டு வருவார், தேவையில்லாத நட்பு வரும், தேவையில்லாத கெட்ட பேர் வரும், தேவையில்லாத அறிமுகம் கிடைக்கும். இது எல்லாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகிறது. இது அப்படியே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போன வருஷம் நடந்தது, அவ்வளோதான். அப்போ ஜென்மச்சனி நடக்கும் பொழுது இளைய பருவத்தினர் மட்டும், ஒரு 20-30 வயதுகளில் இருக்கவங்க மட்டும். இப்போ கும்பராசிக்கு கேட்டிங்களே வேலையை விடலாமான்ட்டு, மீனராசிக்காரங்களுக்கு வெக்க மானம் சூடு சொன்ன எதுவுமே வேலையில் இருக்கக்கூடாது. அடித்தா கூட வாங்கிக்கணும், வேலையை விட்டுறக்கூடாது.
ஜென்மச்சனியில் வேலை என்பது எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம். உத்தியோகம் புருஷ லட்சணம். இன்னைக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம் இல்லை, உத்தியோகம் பெண்ணோட லட்சணம்னு வந்துருச்சு. ஒரு பெண்ணுக்கு கூட இன்னைக்கு வேலையை தானே எதிர்பார்க்குறோம். வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. சொந்த தொழில் செய்யவே வேண்டாம், இளைஞர்கள் மட்டும். 40 வயசுக்காரங்களுக்கு ஜோதிடம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரியாக சொல்லக்கூடிய பலன். 2ஆம் சுற்றாக ஜென்மச்சனி வரும்போது தொழிலை அமைச்சு கொடுக்கும், தொழிலில் லாபத்தை கொடுக்கும். முதல் சுற்றாக 20-25 வயசு பையனுக்கு முதல் சுற்றில் தொழிலை பிடுங்கும், காசு பணத்தை பிடுங்கும். ஆக இந்த முதல் சுற்று 2ஆம் சுற்றுன்றதில் கவனமாகத்தான் நம்ம ராசி பலனில் சொல்லணும். அப்போ 40 வயது கடந்தவர்கள், 45 வயது கடந்தவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கோ, வேலையை விடுவதற்கோ, பணம் சம்பாதிப்பதற்கோ, வீடு வாங்குவதற்கோ, ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கோ, கடன் தொல்லைகளிலிருந்து வெளியே வர்றதுக்கோ நிச்சயமாக தடைகள் எதுவும் இல்லை. ஆனால் இளைஞர்களுக்கு தலைகளாக நடக்கும். ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துறது, வேலையில் ஈகோ பார்த்துட்டு வேலையை விட்டுறது, 3 மாதமாவது வேலை இல்லாமல் இருக்கிறது, வீட்டில் அம்மாவும் அப்பாவும் தண்டச்சோறு எதுக்கடா வேலையை விட்டுன்னு திட்டுறது, தங்கச்சி மதிக்காமல் போகிறது, தம்பி மதிக்காமல் போகிறது, அண்ணன் அடிக்கிறது, அக்கா அடிக்கிறது, கோச்சிக்கிட்டு ஊரில் சுற்றுறது, வெளியில் சுற்றுறது, இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காத ஒருவர் இல்லவே இருக்கவே மாட்டார். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, இப்போ திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஜென்மச்சனி எப்போவுமே திருமணத்தை தடை செய்யாது. திருமணத்தில் ஏதாவது ஒரு குறைகள் வரும். திருமணத்தில் அப்படி ஒரு சின்ன பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள புதிய கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைமை. 15 நாள் தாங்க லீவு கொடுத்தாங்க. என் பொண்டாட்டி பெங்களூரில் வேலை செய்து, நான் இங்கே ஃபோனில் தான் கொடுத்து நடத்த முடிய போகிறேன். 15 நாள் மட்டும்தான் லீவு, நான் பெங்களூரில் இருக்கிறேன், அது டெல்லியில் இருக்குது, 2 பேரும் சேர முடியாத நிலைமை அப்படின்ட்டு ஒரு வருஷம் இளம் தம்பதிகளை ஏக்கத்தோடு பிரித்து வைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை சனி கொடுக்க மாட்டார், என்ன தேவையில்லையோ அதை சனி கொடுப்பார். இது ஒரு ஜென்ம சனியோட தாக்கம். ஐயா, இதுலேயும் ஏதாவது விதிவிலக்கு இல்லையா? இவ்வளவு இருந்தும் ஒரு 20 வயசுக்காரன் நல்லா இருக்கிறானே, உண்டு. ஜோதிடமே விதிவிலக்கு. இதில் தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், பௌர்ணமிக்கு பக்கத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார்னு வைப்போம். சந்திரன் இவ்வளவு, சனி எதன் மூலமாக பாதிக்கிறார்? மனதின் மூலமாக பாதிக்கிறார். மனம்ன்றது என்ன? சந்திரன் தான், ராசி தான். யார் ஒருவர் மீனராசியில் அந்த ராசியை, அந்த சந்திரனை உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் குரு பார்த்து, சுக்கிரன் பார்த்து, குரு இணைந்து, சுக்கிரன் இணைந்து, தானே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கிறாரோ, அவர் ஒரு 5%, 10% பேர் இருப்பார். அவருக்கு இதெல்லாம் நடக்கவே நடக்காது. லைட்டாக ஏதாவது ஏமாற்றங்களோடு விட்டுட்டு போயிடும். இப்போ இதில் தான் ஜோதிடம் சில பேர் நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்வாங்க. இவர் சொன்னது எதுவுமே எனக்கு நடக்கலைங்கன்னு ஒரு 10% சொல்லுவாங்க. அந்த 10%க்கான விதிவிலக்கையும் சொல்லிடுறேன். எனக்கு கிடைக்கிற 3 நிமிஷத்தில் நான் எவ்வளோதான் சொல்கிறது உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்கள் தான் பார்க்கணும். எவர் ஒருவருக்கு, மீனராசிக்காரருக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒளிச்சந்திரனாக குருச்சுக்குர சேர்க்கையோடு ஒருவருக்கு இருக்கிறார்னா, இந்த அத்தனை விஷயங்களையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவங்களும், சிலருக்கு தேல் கடித்தால் போல இருக்கக்கூடிய 7.5 சனி ஜென்மச்சனி, சிலருக்கு எறும்பு கடித்தால் போல மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டுங்க. ஓகே, நீங்க இளைஞர்களுக்கு குறிப்பா சொன்னீங்க இந்த வேலை இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு. திரும்ப வேலை கிடைக்குமா? அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 1 வருஷம் உலக அனுபவங்கள் தான் இருக்கும். அனுபவங்களை கத்துக்கங்களேன். உண்மையை சொல்ல போனா தாயும் தகப்பனும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட முடியாது. ஒரு இளைஞன், ஒரு பெண், ஒரு ஆண் அம்மாவிட்ட இருந்து தான் ஆரம்பத்தில் கத்துக்கிறா. 10 வயசு வரைக்கும், 5 வயசு வரைக்கும் நம்ம அம்மா கிட்ட இருந்து தான் கற்றுக்குறோம். அம்மா தானே பால் கொடுக்குறா, அம்மா தான் அடிக்கிறா, அம்மா தான் பிடிக்கிறா, அம்மா தான் கண்ணே மனே தேனே பண்ணேன்னு ஊட்டுறா, இவ தான் அடிப்பா, இவ தான் தூக்கி போட்டு மிதிப்பா, இவளே சோறு விட்டு வாண்டது அம்மா கிட்ட தானே கற்றுக்குறோம். 10 வயதிற்கு பிறகு அப்பாட்ட கற்றுக்குறோம். அப்பா கிட்ட கூட போகிறோம், வரலாம், அப்படி ஓடுறோம், ஆடுறோம், பண்ணு வாங்கி கொடுக்குறா, டீ வாங்கி கொடுக்குறாரு, கொஞ்சிறாரு, பைக்கில் கூப்பிட்டு போகிறாரு, நல்லா ஜாலியாக இருக்குல்ல. ஆனால் இதை எல்லாம் தாண்டி 16, 18 வயதிற்கு பிறகு வந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய அல்லது சில முக்கிய விஷயங்களை சமூகம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த சமூகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை இந்த ஜென்மச்சனியில் தான் நடக்கும். கெட்ட விஷயங்களை முதல்ல உண்மையில் ஒன்று சொன்னால், கெட்டதை நீங்கள் தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் நீங்கள் நல்லதை அறிந்து கொள்ள முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிறது. கண்டிப்பாக ஜாலியாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கஷ்டப்பட்ட தரங்க கற்றுக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கிறதுக்கு வித்தியாசமே தெரியாது. ஒரு தான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது ஜாலியான்றது என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு கெட்டதை வைத்து தான் நல்லதை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. மீனராசிக்கார இளைஞர்கள் இப்போது கெட்டதை வைத்து எதிர்காலத்தில் வரப்போகின்ற நல்லதை அடையாளப்படுத்திக் கொள்ள போகிறீர்கள். 1 வருஷம் மட்டும் கொஞ்சம் செட்பேக், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2027 அடுத்த தமிழ் புத்தாண்டு நீங்கள் தான் ராஜா. ஓகே, உடல்நலம் சார்ந்து ஏதாவது விஷயத்துல கவனமா ஒன்றும் பெருசாக வராது. மனநலம் சார்ந்த விஷயங்கள் தான் வரும். மனநலம் தான், ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரவே வராது. இளைஞர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸுக்கு சம்மந்தமே இல்லை. மனசு சரியில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு பெண் ஒரு பார்வை அப்படி பார்த்துட்டாலே போகிறோம்,
அப்படியே லவ் ஆயிடுச்சு, இன்ஸ்டாகிராமில் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, 3 மாதத்தில் பொட்டுன்னு போயிடுச்சு, தூக்கமே பிடிக்கல. இப்படிப்பட்ட சில நிலைகள் ஒரு 40% இளைஞர்களுக்கு இருக்கும். ஒரு 40% இளைஞர்களுக்கு பெரிய அளவில் வேலை சரியா இல்லை, ஒரு நல்ல வேலை கிடைச்சது போயிடுச்சு, வேலை கிடைக்குது சம்பளம் கொடுக்க மாட்டேன்றான், வேலையில் இப்படி இருக்குது, நான் வேலை செய்கிறேன், நான் மட்டும்தான் வேலை செய்கிறேன், மற்றவங்க வேலை செய்யலை. இந்த மாதிரியான அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப ஏமாற்றங்கள் இருக்கக்கூடியது இளைஞர்களுக்கு மட்டும். மறுபடியும் சொல்கிறேன், 40-45 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்கள் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது மீனராசிக்கு. ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை அடைய போகிறார், 3 மாதம் உச்சத்தில் இருப்பார், ராசியில் இருக்கக்கூடிய ராசியவும் பார்ப்பார். இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல பலன்கள். ஆக இரட்டை பலன்களாக நடக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது, என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி சார். உலகம் முழுக்க பரவி இருக்கும் காஸ்மா நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.